இதே இதுங்க இன்னைக்கு சமையல் தாங்க. எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஆட்டுக்கு கால் வாங்கிட்டு வந்தோம். அந்த கால் குழம்பு தாங்க வச்சுருக்கேன். நல்லா நல்லா காரமாக இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா மிளகுலாம் இடித்து போட்டு நல்லா குழம்பு வச்சுருக்கேன். சூப் கூட செய்வாங்க. நான் குழம்பு தாங்க வச்சுருக்கேன். இந்த ஆட்டுக்கால் குழம்பு பாயா கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் இடியாப்பம் ஆப்பத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நான் இப்போ சாதத்துக்கு தாங்க செஞ்சுருக்கேன். இன்றைக்கி சூடாக சாதம் தயிர் தாளிச்சிருக்கேன். ஆட்டுக்கால் குழம்பு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரே குழம்பு ஆயிடுச்சு. டேஸ்ட்டாகவும் ஆயிடுச்சுங்க. அந்த ஆட்டுக்கால் பார்த்தீங்களா, நல்லா வேக விடணுங்க. அதில் தாங்க இருக்குது அந்த ஆட்டுக்கால். க்ளீன் பண்ணுறதுல இருக்குது. அவங்க க்ளீன் பண்ணி என்ன தான் கொடுத்தாலும் நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா தேய்ச்சி அந்த கருப்பெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு 12 விசில் 10 விசில் குக்கருக்கு ஏற்ற மாதிரிங்க நல்லா விட்டு வேக வச்சுன்னா பாருங்கள், அப்படியே இந்த இதில் மாதிரி அப்படியே